ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீசல் மூவிலேருந்து ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டீசல் மூவி வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மூவிக்காக இன்னொரு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா அவர் வேறு சாங் தாங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிளோட வைவே வந்து நமக்கு இன்னும் பட்டு போகலை. ரொம்ப முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான். ஸோ பிஆர் சாங் வந்து கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த சாங் வந்து வந்திருக்குங்க. சீரியஸாக வந்து வேறு லெவலாக இருக்குது. ரவிஜி அண்ணனை வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நம்ம ஜென்ரலாக வந்து லோக்கி அண்ணன் கூட தான் அவர் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்திருக்காரு, லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, அவரே பாடியிருக்காரு. பட் இப்போ வந்து ஒரு தனியாக திபு சார் கூட வந்து பண்ணுறாரு. ஸோ ஒரு ஃப்ரெஷ் காம்போவாகவும் இருந்திருக்கு, வேறு லெவலாகவும் இருந்திருக்கு, மேட்சாகவும் இருந்திருக்கு. அந்த டியூனுக்கும் சரி அவரோட வாய்ஸுக்கும் சரி வேறு லெவல் பிளெண்டாக இருந்திருக்கு. மெலோடி வேறு லெவலில் இருக்குது. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, நான் எக்ஸ்பெக்டேஷன் லோவாக தான் வச்சுட்டு போனேன். இந்த சாங் ஃபர்ஸ்ட் சாங் வந்து அந்தளவுக்கு பீட் பண்ணிச்சு பெஞ்ச் மார்க்ஸை. ஸோ இந்த சாங் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகாமல் கேட்டால் அந்தளவுக்கு கிடையாது. அது வேறு ஜான்ரா, இது வேறு ஜான்ரா. நான் கம்பேரிசன் பண்ணல. ரெண்டுமே லவ் கைண்ட் ஆஃப் திங் தான். நான் அது இது பண்ணல. பட் அது வந்து லைட்டாக கானா மிக்ஸ் இருந்தது. இதில் கம்ப்ளீட்டாக ஒரு மெலோடி ட்ராக்கில் தான் பண்ணியிருக்காங்க, ஒரு லவ் ட்ராக்கில். ஸோ ரவிஜி அண்ணா வந்து வேறு லெவலில் பாடியிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சாங்குக்குன்னு ஒரு ரேட்டிங் வச்சிங்கன்னா ஒரு சாலிடாக ஒரு 3.5 வந்து தரலாம். அவுட் ஆஃப் 5க்கு எல்லா இதுவுமே இருந்தது. கண்டிப்பாக ஏன்டா அதுக்கு நீ ஹையர் ரேட்டிங்கே தரலாம் மேடம் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை, கொஞ்சம் இடத்துல இதாக இருந்துச்சு, அதனால தான் இந்த ரேட்டிங். மற்றபடி சாங் வந்து தரமாக இருக்குங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு மெலடி கேட்ட ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு தரும். திப்பு சாரோட இந்த மியூசிக் வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.